ஒரு பெரியவர் கையில் எப்பொழுதும் ஒரு கண்ணாடி இருக்குமாம். அதை அடிக்கடி பார்ப்பாராம். பிறகு ஏதோ சிந்தனையில் மூழ்கி விடுவாராம். வெகு நாட்களாக அருகில் வசித்த ஒரு இளைஞன் இதை கவனித்துக் கொண்டு ஒரு நாள் அந்த பெரியவரிடம், ஐயா, நீங்கள் அடிக்கடி கண்ணாடியை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், ஏதாவது அதிசய கண்ணாடியா என்று கேட்க, அதுக்கு அந்த பெரியவர், சாதாரண கண்ணாடி தான், ஆனால் அது தரும் பாடங்கள் நிறைய. கண்ணாடியிடம் நாம் என்ன பாடம் பெற முடியும்? ஒருவர் மற்றவரின் குறைகளை எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும், அதை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது இந்த கண்ணாடியிடம் தான் கற்க வேண்டும். எப்படி என்றான். முகத்தில் ஏதேனும் அழுக்கோ கரையோ பட்டுவிட்டால் கண்ணாடியில் அது தெரிகிறது. அந்த கரையை கண்ணாடி கூட்டுவதும் இல்லை, குறைப்பதும் இல்லை, உள்ளதை உள்ளபடி காட்டுகிறது. அதே போல மற்றவர்களிடமும் நண்பனிடமும் எந்த அளவுக்கு குறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அதை சுட்டிக்காட்ட வேண்டும். மிகையாகவோ ஜோடித்தோ சொல்லக்கூடாது. துரும்பை தூணாக்கவோ கடுகை மலையாக்கவோ கண்ணாடிக்கு முன்னால் நீ நிற்கும் போது உன் குறையை காட்டுகிறது. அகன்றுவிட்டால் கண்ணாடி மௌனமாகி விடுகிறது. அதே போலதான் மற்றவர்களின் குறையை நேரடியாக சுட்டிக்காட்ட வேண்டும். அவர் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது. ஒருவரின் முகக்கரையை கண்ணாடி காட்டியதால் அந்த கண்ணாடி மீது கோபமோ எரிச்சலோ படுவதில்லை. கண்ணாடி தரும் பாடம். குறைகளை நம்மிடம் இருக்குமானால் திருத்திக் கொள்ள வேண்டும்.